வணக்கம். ஒரு ட்ரிப்புக்கு போனா, என்னலாம் ஃபுட் பேக் பண்ணலாம்? எப்படி பேக் பண்ணலாம்? அப்படின்றத பார்க்கலாம். அதோட ரெசிபியும் சேர்த்துட்டு பார்க்கலாம். நான் இந்த மாரி யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸ் எடுத்து வச்சுப்பேன். இனிவா கூட நீங்க வாங்கிக்கலாம். அதில இப்போ நான் பேக் பண்ணிக்குவேன் ஃபுட்டெல்லாம். அப்படி பேக் பண்ணிட்டா நமக்கு என்ன திருப்பி வெயிட் தூக்கிட்டு தேவையில்ல. நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே அத தூக்கி போட்டுறலாம். சரி, இப்போ நம்ம ரெசிபீஸ்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டு நான் பொட்டேட்டோ ஃப்ரை பண்றேன். இதுக்கு நல்லா 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடுகு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது கூட கருவேப்பிலை, 7, 8 பூண்டு பல்லு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் 7 கிழங்கு எடுத்திருக்கேன். இது 7 சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் சேர்த்துடலாம். இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே இந்த கிழங்க நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. கிழங்கு இப்போ ஹாஃப் ரோஸ்ட் ஆனதும் மூடி போட்டு கொஞ்சம் 5 மினிட்ஸ்க்கு வேக வச்சுக்கோங்க. இதில் 3 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் தூள் இல்லைன்னா குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூளும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா அடி பிடிக்காம நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. சப்போஸ் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வேணும்னா இன்னும் கொஞ்சம் இதுலேயே கொஞ்சம் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. எண்ணெயை சேர்த்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே அப்படி சாட்டே பண்ணிகிட்டே இருங்க. பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடும். இப்போ நாளே இட்லி மாவு அரைச்சி வச்சுட்டேன். இப்போ இன்னும் ஸ்டவ்வில் இட்லியை ஊற்றி வச்சுடுவேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்க்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இட்லிக்கு தக்காளி தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கடுகு, கருவேப்பிலை அதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பொடிசாக நறுக்குன 3 வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் கூட 4-5 பல் பூண்டும் சேர்த்துட்டு வெங்காயத்தையும் பூண்டையும் நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை வதக்குறேன். அப்போனா சீக்கிரமாக கொஞ்சம் வெங்காயம் வதங்கிடும். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் லைட் கலராக சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போது இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட 5 தக்காளியை நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் இந்த வெங்காயத்தோடு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், ஆல்ரெடி நம்ம 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டோம். அதனால் இதில் 2 டேபிள் ஸ்பூன் உப்பு இதோட சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும். ஸோ அதனால தக்காளியை நல்லா அப்படியே வதக்கி விடுங்க. எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க. இல்லை தண்ணிலாம் எதுவும் இப்போ சேர்க்க தேவையில்லை. இது கூட காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூனும், மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 5 மினிட்ஸ்க்கு அப்படியே இதை வதக்கி விடுங்க. மசாலா வாசனைலாம் போகட்டும். அதனால 5 மினிட்ஸ் அப்படியே வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு வேணும்னா கொஞ்சம் தண்ணி 1/2 கப்பில் தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் கழித்து மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே அந்த மீடியம் ஃப்ளேம்லேயே அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு திக் கன்சிஸ்டன்சியாக வேணும்னா அது வரைக்கும் ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே அப்படியே அது வந்து கொதிக்க விடுங்க. அப்படியே திக் கன்சிஸ்டன்சியாக வந்துடும். என்ன அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். ஸோ தக்காளி தொக்கு ரெடி ஆகிடும். இட்லிக்கு நல்லா சைட் டிஷ்ஷாக இருக்கும். லாஸ்ட்டாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இப்போ இந்த தக்காளி தொக்கை இட்லிக்கும் இதில் இன்னும் கொஞ்சம் பசங்களுக்காக 4-5 முட்டையை வந்து பாயில் பண்ணி இந்த கொஞ்சம் தக்காளி தொக்கில் போட்டுருவேன். ஸோ வந்து அது சப்பாத்திக்கு எக் தொக்கு சைட் டிஷ் ஆகிடும். இப்போ லெமன் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் 5 காஞ்ச மிளகாவை கிள்ளி போடுங்க. எண்ணெய் காஞ்சதும் அது கூட 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் கடுகு, அது கூட 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் பெருங்காயமும் வேர்க்கடலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கடலை வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுடலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 4 லெமனை இதில் புழிஞ்சு விட்டுக்கோங்க. அது கூட 2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோங்க. இப்போ இந்த லெமன் பேஸ்ட்டை சாதத்தில் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது லெமன் சாதம் ரெடி ஆகிடும். இப்போ இது கூட சப்பாத்தி கொஞ்சம் செஞ்சுட்டேன். அது என்னால் வீடியோ எடுக்க முடியலை. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் தக்காளி தொக்கும், லஞ்சுக்கு வந்து லெமன் சாதமும் பெட்டட்டோவும், டின்னருக்கு சப்பாத்தியும் எக்கு கிரேவியும் அந்த மாதிரி நான் பிளான் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டேக்கு வந்து நாங்கள் அங்கே கிரில் பண்ணிவிட்டு அந்த மாதிரி பிளான் பண்ணிப்போம். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. தேங்க்யூ.